திருவிழா தேரோட்டத்துல மதுரையே அதிர போகுது. ஒருபுறம், இன்னொரு புறம் தன்னோட பாடலால தேர் இழுக்கக்கூடிய இளைஞர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பாடகர் வேல்முருகனும் தேரோட்டத்தில் இணைகிறாரு. அவரோட பேசுவோம். வணக்கம். மதுரை தேரோட்டத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி உணர்றீங்க, என்ன பண்ண போறீங்க? உண்மையிலேயே இது பிறவியில கிடைச்ச ஒரு மகா சந்தர்ப்பம், வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ கோடான கோடி மக்கள் நானும் லைவ்ல தான் பார்த்துருக்கிறேன் நம்ம மதுரையினுடைய தேர் திருவிழாவை, சித்திரை திருவிழாவை. இந்த முறை அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு பாடுறதுக்கும், அதே மாதிரி தேரில் இந்த வடம் பிடிச்சி இழுக்கும் பொழுது பாடுறதுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே இந்த மீனாட்சி அம்மனுக்கு பெரிய 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 கோடான எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, நான் முதல்ல பாடின படமும் சுப்பிரமணியபுரம். அதுல மதுரை குழுங்க, அதுல நீங்க கேட்டிருப்பீங்க, கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வடம் போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மீனாட்சி அம்மனை வடம் பிடிச்சி தேர் இழுப்போம். தேரோட்டம் தேரோட்டம் இது மீனாட்சி சொக்கநாதர் தேரோட்டம். தேரோட்டம் தேரோட்டம் இது மீனாட்சி தேரோட்டம். பாராட்டும் பாராட்டும் இந்த வையகம் எங்கும் பாராட்டும். தேரோட்டம் தேரோட்டம் இது சொக்கநாதர் தேரோட்டம். பாராட்டும் பாராட்டும் இந்த வையகம் எங்கும் பாராட்டும். ஹரஹர சிவாய ஹரஹர சிவான், ஹரஹர சிவாய ஹரஹர சிவான், சுந்தரேஷ சிவாய சுந்தரேஷ சிவான், அந்தரே நானே தந்தனானே நானா தன்னனானே நானா தனதன்னனானே நானா. இப்படி உற்சாகமா நிறைய மக்கள் பாத்துலேருந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் பாடணும் பாடணுன்ட்டு. இப்போ கொஞ்ச நேரத்தில் தேர் போகும்பொழுது நிறைய நம்ம என்ன சொல்றது, மக்களை எல்லாம் உற்சாகப்படுத்துற மாதிரி அந்த தேர்னுடைய ஸ்லோகங்களை சொல்லி, ஹரஹர சிவாவை சொல்லி, மந்திரங்கள்லாம் சொல்லி, பாடெல்லாம் பாடி அவங்கள உற்சாகப்படுத்த போகிறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த சித்திரை திருவிழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரையும் கொண்டாட்டமும் எப்படி இருக்க போறதுன்னு நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேரம் பார்க்க போறீங்க. ஆனா இந்த தேரை இழுக்கக்கூடிய பசங்களுக்கு தேரை இழுக்கிறது ஒரு உற்சாகனாலும் அவங்களுக்கு இன்னொரு ஊக்கம் இருந்த மாதிரி உங்களுடைய பாட்டு பின்னால வந்துகிட்டே இருக்க போது. அப்படி அவங்கள கொந்தளிக்க வைக்க போற பாட்டு ஒரு பாட்டு நான் சொல்லுங்க. அதான் எல்லா பாட்டுமே அவங்களுக்கு எப்பயுமே அந்த அழகருடைய பாடல் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மீனாட்சி அம்மனுடைய பாட்டு, பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. அதுக்கப்புறம் நம்ம மதுரை குலுங்க குலுங்க. அதுக்கப்புறம் நிறைய மீனாட்சி அம்மனுக்காகவே, தேரோட்டத்துக்காகவே நிறைய ஆல்பம் பாடல்கள் இந்த ஆண்டு நிறைய போட்டிருக்கிறாங்க, நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் நானும் தேரோட்ட பாடல் பாடியிருக்கிறேன், ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் இன்னைக்கு இந்த தடவை இளைஞர்களுக்கு பெரிய உற்சாகமாக நிறைய தேரோட்ட பாடல்கள் இருக்குது, நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. அதனால் எல்லாம் காத்துக்கிட்டுருக்காங்க. இப்போ பாருங்க, அப்படியே இப்படி கையை காட்டினா அப்படி பாருங்க, வாங்க. பாத்தீங்களா என்ன உற்சாகம், நல்லா ஃபுல்லா நீங்க தான் பாட போறீங்க, உங்க கூட தான் பாட போறோம். இங்க இருந்து ஒரு பாட்டை போட்டு துவங்குவீங்க. ஆமா, மதுரை குழந்தைய பாட்டை போடுங்க. கல்லு மலை மேல கல்லுருட்டி, மைக்கு வேணுமா, அந்த கல்லுக்கும் வடம் போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத அட்டம் போடு. இந்த மண்ணு மனக்குற மல்லிகைப்பூ நம்ம தேர இழுத்து செல்லும், நின்ன ரசிக்கிற ஊரு சாணம் இந்த தேர இழுத்து செல்லும்.
இப்பவே நம்ம கிட்ட திரு வேல்முருகன் பாடும்போதே அங்க எல்லாம் அவ்வளவு பெரிய உற்சாக குவியல பார்க்க முடியுது. இந்த தேரோட்டம் துவங்கும் போது இன்னும் இவரோட பாட்டு நேர பார்க்கும் போது எப்படி கொதிக்க போகுது மதுரை அப்படின்னு பார்த்து பாருங்க.